வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்யா பியூட்டி டிப்ஸ் சேனல். போன எபிசோட்ல நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் அன்வான்டட் ஹேர் ரிமூவல்காக கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த டிப்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு க்ளீன் பவுல்ல ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு, ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக். நிறைய மஞ்சள் நிறைய எடுக்காதீங்க, கொஞ்சம் ஸ்கின்ல ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது ஒரு பைண்டிங்காக, இது ஒரு பேஸ்ட் மாதிரி வரணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து மில்க் யூஸ் பண்ணலாம், ஹனி யூஸ் பண்ணலாம், அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது ஹனியை. ஓகே, சுத்தமான மலைத்தேன் எடுத்துக்கோங்க, அப்போதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு ஹனியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஒரு சர்க்குலர் மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபேஸில் இருக்கிற அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் பண்ணிவிட்டு இது நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் பண்ணும் போது, பட் இன்னைக்கு பண்ணிவிட்டு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. கண்டினியூஸாக நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணும் போது ஃபேஸில் இருக்க ஃபைன் ஹேர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். அதாவது பூனை முடி மாதிரி இருக்கு, ரொம்ப கோர்ஸ் ஹேர் வர்றது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஸ்கின் ரெமெடிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டிப்ஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.